குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா பதவி இழந்தது முதல் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்வானது வரையிலான நகர்வுகளை இப்போது நாம் பார்க்கலாம். சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு நாளான நேற்று தமிழக முதலமைச்சராக சிறப்பு விமானம் மூலம் காலை 10 மணிக்கு பெங்களூருவிற்கு சென்றார் ஜெயலலிதா. அங்கிருந்து காரில் புறப்பட்ட அவர் காலை 10:45 மணிக்கு பரப்பன அக்ரஹாரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றார். 11 மணிக்கு நீதிமன்றம் கூடிய போது குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா முன்பு ஆஜராகினர். காலை 11:30 மணிக்கு ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய 4 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தெரிவித்தார். பிற்பகல் 3:30 மணிக்கு ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி தீர்ப்பில் அறிவித்தார். ஆனால் தீர்ப்பு மற்றும் தண்டனை பற்றிய தகவல்கள் தாமதமாகவே வெளியானது. நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு ஜெயலலிதா உள்ளிட்டோர் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெயலலிதாவிற்கு 7402 என்ற சிறை கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5:30 மணிக்கு எழுந்த ஜெயலலிதா நடைப்பயிற்சி மேற்கொண்டதாகவும் 3 தமிழ் நாளிதழ்கள் மற்றும் 2 ஆங்கில நாளிதழ்களை வாசித்ததாகவும் சிறை வளாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறையில் உள்ள ஜெயலலிதாவை காண்பதற்காக சென்ற ஓ பன்னீர்செல்வம், தமிழக அரசின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்ததால் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போயஸ் கார்டனுக்கு சென்ற பன்னீர்செல்வம் அங்கிருந்து 6:20 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றார். தாம் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநர் ரோசையாவிடம் பன்னீர்செல்வம் கொடுத்தார்.